தெரியுதுங்களா? அங்கே அந்த அந்த முடி ஆடுறத கொண்டு அவ்வளோ இதாக காமிச்சிருக்காங்க. அங்கே பாருங்க, செம்ம க்யூட்டாக இருக்கு. முஃபாசா த லைன் கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ அண்ட் ஐ எம் யுவர் மாஸ்க்மேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு டீசர் எது அப்படின்னா முஃபாசா த லைன் கிங் அப்படின்னு ஒரு டீசர் வந்திருக்கு. அது அந்த லைன் கிங் அப்படின்ற படத்தோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி இருக்குது முஃபாசா அப்படின்றது. அண்ட் அந்த படம் வந்தப்போ, அதாவது இந்த லைன் கிங் அப்படின்ற படத்தை அனிமேட்டட்லேருந்து அதுக்கப்புறம் அதை ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டி சிஜி பண்ணி அனிமேஷன் பண்ணி விஎஃப்எக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக கொண்டு வந்த அந்த படம் வரைக்குமே அதை பார்த்து வளர்ந்த ஒரு ஜென்ரேஷன் தான் நாம். அதில் அந்த படத்தை ஒரு வேளை பார்க்கல அப்படின்னாலும், அனிமேட்டட் படத்தை பார்க்கலாட்டினாலும் லாஸ்ட் வந்து லைன் கிங்காச்சும் பார்த்துருப்போம். அப்படி ஒரு வேளை அதையும் பார்க்கல அப்படின்னா இந்த டிமோன் அண்ட் பூம்பா அப்படின்னு ஒன்று வந்துட்டு இருக்கோம்ல, ஜெடெக்ஸ் சேனல்னு நினைக்கிறேன், ஜெடெக்ஸாக இருக்கும். அந்த சேனலில் வந்தப்போ அந்த டிமோன் அண்ட் பூம்பாவை அந்த டைமுக்கு மட்டும் வச்சு பார்க்குற மாதிரி உள்ள ஜென்ரேஷன் தான் நாம். ஸோ அந்த ஒரு கேரக்டர்ஸ்லாம் நடித்து அதோட கண்டினியூஷனாக தான் இப்போ இந்த படம் வந்திருக்கு. அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். டீசர் ட்ரெய்லர்னு விட்டுருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இதோட மூவி ட்ரெய்லருக்கு இதெல்லாம் பார்க்க முடியாது. இது பேர் என்ன, அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, லைக் மூவி கிரெடிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க இவனுங்க. கொடுத்துருக்காங்க, யார் யார் அந்த டப்பிங் பண்ணியிருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் கொடுக்கல. ஆமாம், இவனுக்கிட்ட இது ஒரு பெரிய பிரச்சனை. மியூசிக்குன்னு போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்னது ரைட்டிங் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. சிலது எதுவுமே போடாமல் கொடுத்துருவானுங்க. அதில் யார் யார் இருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது. பட் பரவாயில்ல, அதெல்லாம் தெரிஞ்ச நம்ம என்ன பண்ண போகிறோம். டீசர் வந்து 1 minute 32 seconds, அதுதான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3, 2, 1 go. செம்ம விஷுவல் எடுத்தோடனே, செம்ம விஷுவல்ஸ். அதுலேயே விஷுவல் செம்மையாக இருக்கும். இதில் பாருங்க, அப்படியே ரியலிஸ்டிக்காக உண்டாக்கியிருக்கானுங்க. வாவ். காசு போட்டு A lion was born without a drop of nobility in his blood. Wow, அங்க பாருங்க. A lion who would change our lives forever. Wow. Mufasa. தெரியுதுங்களா? அங்க அந்த முடி ஆடுறத கொண்டு அவ்வளோ இதாக காமிச்சிருக்காங்க. வாவ், செம்ம விஷுவல் ட்ரீட். வாவ், செம்ம விஷுவல். அந்த இதில் கூட சிங்கத்தோட முகம் தெரியுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நைஸ். செம்ம க்யூட்டாக இருக்கு. முஃபாசா த லைன் கிங். வாவ். Aaron Pierce, Calvin Harrison, Jock Henney and Seth Rollins. செம்ம. வாவ், எதிர்பார்க்கலன்னா இந்த அளவுக்கு விஷுவல்ஸை நம்மளுக்கு இந்த டீசர் ட்ரெய்லர்லேயே காணிப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கல. அவங்கள இதில் அடிச்சிக்க முடியாது. லைக் இந்த மாதிரி உருவாக்குற அந்த கேரக்டர்ஸ் உருவாக்குற விஎஃப்எக்ஸ் அனிமேஷன்ஸ் அண்ட் சிஜிஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப கிளியராக உருவாக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மற்ற படத்தெல்லாம் கூட விட்டுலாம். இந்த அவெஞ்சர்ஸ் இந்த படத்துலையும் இந்த மாதிரி த லைன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுக்கிற படங்கள்லையும் ரொம்ப அதிகமாக ரொம்ப சூப்பராகவே எஃபோர்ட் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தமிழில் நம்ம லியோ படத்தில் அந்த ஃபாக்ஸா ஓகே அந்த இதை பார்த்தது, அதை அதில் அந்த ஹாலிவுட்டில் உள்ளவங்களே சொல்லியிருந்தாங்க, இந்த அளவுக்கு அதோட அந்த முடிங்கள்லாம் கூட ரொம்ப ரியலிஸ்டிக்காக உண்டாக்கியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்கும்போது வாவ், வேறு லெவல் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்ன வரைக்கும் நம்ம பார்த்த அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதை ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொண்டு வர ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இவங்களோட அச்சீவ்மெண்ட்.
ஸோ அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் இதோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்க போகுது பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் இந்த லைன் கிங் வந்தப்போ அந்த வில்லன் சிங்கம் கேரக்டருக்கு வந்து நம்ம அரவிந்த் சாமி சாரோட அந்த வாய்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஹீரோ மாதிரி இருக்கும் இல்லையா, அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த ஹீரோ லைன் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து சித்தார்த் சார். அப்புறம் அந்த டிமோன் அண்ட் பூம்பா அப்படின்ற கேரக்டர் இருக்கும்ல, டிமோன் அண்ட் பூம்பா கிடையாது, டிமோன் அண்ட் பூம்பா நம்ம வச்சுக்கலாம், அந்த கேரக்டருக்கு வந்து சிங்கம்புலி சாரும் நம்ம ரோபோ சங்கர் சாரும் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது தமிழில் இந்த வர டீசர் இல்லை ட்ரெய்லர் இல்லை படத்துக்கு ஒரு பர்ஃபெக்டான வாய்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு எந்த படம், பேட் பாய்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப 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 பிடிச்ச படமாக இந்த லைன் கிங் இருந்தது. இல்லை பேட் பாய்ஸோட அந்த தமிழ் டப்பிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப காமெடியாக, அங்கே சொல்லி சிரிச்சா இங்கேயும் நம்ம சிரிக்கிற மாதிரி உள்ள காமெடிஸாக இருக்கும். தமிழ் டப்பிங்கில் அப்படி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். பட் அதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணியிருப்பாங்க. இதுலேயுமே வந்து இந்த லாஸ்ட் லைன் கிங்லேயுமே வந்து அந்த டப்பிங் கொடுத்தது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்பன்னா தி பர்ஃபெக்ட், இதுக்கு மேலே சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சிங்கம்புலி சாரும் அந்த ரோபோ சங்கர் அந்த கேரக்டர் டிமோன் அண்ட் பூம்பா இருக்கும்ல, ஸோ அது வந்து போய் அந்த சிங்கம் படுத்து கிடக்கும், ஒரு குட்டி சிங்கமாக படுத்து கிடக்கும், அதை போய் எழுப்புற சீனு, அதை போய் பார்த்துட்டு இது சிங்கம் இல்லை பூனைன்னு சொல்லி சிரிக்கிற சீனு, அது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை கொண்டு வந்த மாதிரி இந்த படத்துலையும் தமிழ் டப்பிங்க்கு புதுசாக இல்லை, அதே ஆளுங்களை கொண்டு வந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் அந்த கேரக்டர்லாம் வருமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ பார்க்கலாம். இந்த டீசர் ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ மாஸ்க்மேன்.